வணக்கம். இன்னைக்கு இந்த தொகுப்புல நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்க பத்தி பேச போறோம். இணைய கலாச்சாரம், இளம் வாக்காளர்கள், அப்புறம் அரசியல் பிரச்சாரங்கள், இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சுவாரஸ்யமான தொடர்பை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். எலெக்ஷன் டைம்ல ஏன் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமா பேசப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பாப்போம். முதல்ல இந்த முக்கியமான கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இன்றைய இளம் தலைமுறையினரை கவர இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகிற மீம்களையும் ரெஃபரன்சஸையும் அரசியல்வாதிகளை யூஸ் பண்றாங்களே, அது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதா? இது சும்மா ஒரு இணைய மாயையா இல்ல நிஜமான வாக்குகளா மாறுமா? டேட்டா என்ன சொல்லுதுன்னு உள்ள போய் பார்ப்போம். பகுதி 1. டிஜிட்டல் நேட்டிவ் வாக்காளர். இவங்கள பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்தியால ஜென்சி பத்தி நடந்த ஒரு ஸ்டடியில ஒரு சூப்பரான விஷயம் வெளியாகிருக்கு. அதாவது ஒரு பெரிய முரண்பாடு. இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு இன்டர்நெட்ல, அதாவது ஆன்லைன்ல அரசியல் விழிப்புணர்வு செம ஹையா இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல பார்த்தா அவங்களோட அரசியல் பங்கேற்பு ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஆன்லைன்ல காட்டுற அந்த ஆர்வத்தை அவங்க வாக்குச்சாவடியில காட்டுறதில்ல. இப்போ பகுதி 2. சமூக வலைத்தள தேர்தல் பரிணாமம். இளம் வாக்காளர்களை தேடி அரசியல் கட்சிகள் எப்படி தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2008ல் பராக் ஒபாமாவோட ஃபேஸ்புக் மற்றும் SMS உத்திகள் ஆரம்பிச்சு, மிட் ரோம்னியோட மைமிட் ஆப், ஹிலாரி கிளின்டனோட பொக்கிமான் கோ ஐடியா, ட்ரம்போட ட்விட்டர் பயன்பாடு, ஜோ பைடனோட இன்டராக்டிவ் உத்திகள்னு வந்து, கடைசியா இப்ப நடந்த 2024 எலெக்ஷன்ல கமலா ஹாரிஸோட பிராண்டிங் வரைக்கும் ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியே நடந்திருக்கு. இது ஒரு டிஜிட்டல் ஆயுத போட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இப்போ பகுதி 3க்கு வருவோம். மீம் பிரச்சார பரிசோதனை. இதுதான் நம்ம டாபிக்கோட ஒரு மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இந்த வருஷம், அதாவது 2025ல லோயோலா மேரிமவுண்ட் பல்கலைக்கழகத்துல ப்ரூக் லிஞ்ச் அப்படிங்கிறவங்க சப்மிட் பண்ண ஒரு அற்புதமான ரிசர்ச் பேப்பரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோஷியல் மீடியா ட்ரெண்டுகள் நிஜமாவே ஒரு வேட்பாளரோட செல்வாக்க எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்க 18லேருந்து 29 வயசுக்குட்பட்ட 747 இளம் வாக்காளர்கள் கிட்ட ஒரு சூப்பரான பரிசோதனை நடத்தினாங்க. அந்த பரிசோதனை எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர்களை 2 குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. ஜான் ஸ்மித் அப்படின்னு ஒரு கற்பனை வேட்பாளர் உருவாக்கி குரூப்புக்கு ரொம்ப சாதாரணமான நார்மல் விளம்பரத்தை காட்டினாங்க. 2வது குரூப்புக்கு அதே வேட்பாளரை வச்சு இன்டர்நெட்ல சம வைரலா இருந்த பிராட் மீம் டிசைன்ல விளம்பரத்தை காட்டினாங்க. ஓகே, ரிசல்ட் என்னாச்சு? பகுதி 4, பின்னடைவு விளைவு. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த டேட்டா உங்க ஊகத்தை அப்படியே தலைகீழா மாத்திடும். வாக்களிக்கும் எண்ணம், சோஷியல் மீடியால அவங்கள ஃபாலோ பண்றது, அப்புறம் வேட்பாளர் நம்ம மேல அக்கறையா இருக்காருங்கிற நம்பிக்கை, இப்படி எந்த அளவுகோலை எடுத்துக்கிட்டாலும் மீம் விளம்பரம் பார்த்த குரூப் அந்த வேட்பாளருக்கு ரொம்பவே கம்மியான ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, மீம் யூஸ் பண்ணது அந்த வேட்பாளரோட இமேஜே அப்படியே டேமேஜ் பண்ணிடுச்சு. இது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். சாதாரண விளம்பரத்தை பார்த்தவங்கள விட மீம் விளம்பரத்தை பார்த்தவங்க அந்த வேட்பாளருக்கு சராசரியா $74.98 கம்மியா தான் ஃபண்ட் தர விரும்புறாங்களாம். நினைச்சு பாருங்க, ஆன்லைன்ல ரொம்ப கூலா தெரியணும்னு ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம் பிரச்சார நிதியில எவ்வளோ பெரிய அடிவில காரணமா இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்பைக்க பாருங்க. மீம் விளம்பரத்தை பார்த்த குரூப்ல 40%க்கும் மேலானவங்க வாய்ப்பே இல்ல, நான் அந்த வேட்பாளரை ஃபாலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அவங்கள ஈர்க்கும்னு நினைச்சு போட்ட மீம்ஸ் கடைசியில அவங்கள எரிச்சல் அடைய வச்சு துரத்தி அடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பேஸ் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேட்பாளருக்கு நம்ம மேல நிஜமாவே அக்கறை இருக்கா அப்படிங்கிற வாக்காளர்களின் நம்பிக்கையே இந்த மீம்ஸ் சுக்குநூறா உடைச்சிடுச்சு. சும்மா இன்டர்நெட் ட்ரெண்டுகளை யூஸ் பண்றது அரசியல்வாதிகளை ஒரு அக்கறையற்றவங்களாதான் காட்டுதுன்னு இதுல தெள்ள தெளிவா புரியுது. பகுதி 5. இந்த மீம்கள் ஏன் இலக்க தவற விடுகின்றன? அப்படி என்னதான் பிரச்சனை? இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணங்கள் இவையும் தான். இளம் வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகள் தங்களை ஏதோ சின்ன பசங்க மாதிரி ட்ரீட் பண்றதா ஃபீல் பண்றாங்க. இது ஒரு கிளவுட் சேசிங், அதாவது சும்மா ஃபேமஸ் ஆகிறதுக்கான ஒரு சீப்பான போலியான ட்ரிக்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு எக்கச்சக்க நிஜமான பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி பண்றீங்க, எங்களை முட்டாள நினைச்சீங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட் செட். அவங்க தங்களை சீரியஸா மதிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால தான் இந்த ரிசர்ச்சோட மிக சக்தி வாய்ந்த கன்க்ளூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்னு சொல்லுது. அரசியல்வாதிகள் தயவு செஞ்சு தங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல அரசியல் அறிவையும் கொள்கைகளையும் பத்தி பேசுறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த மீம்ஸ் போடுறது, ட்ரெண்ட் ஆகிறது, இதையெல்லாம் மக்கள் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இறுதியா உங்களே சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இன்டர்நெட்ல கிடைக்கிற அந்த சலசலப்புக்கு பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு, அரசியல்வாதிகள் மக்களின் உண்மையான பிரச்சனைகள் மற்றும் பாலிசிகள் மேல மட்டும்தான் இனி கவனம் செலுத்தணுமா? இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகிறது எல்லாமே எப்பவும் ஓட்டா மாறாதுன்னு இந்த டேட்டா நமக்கு ரொம்ப அழகா உணர்த்தியிருக்கு. அப்படி என்றால் இந்த இணைய கலாச்சார அரசியலோட உண்மையான விலை என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க?